சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் விஜய். தேசிய கொடியேற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் முதலமைச்சர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயை வரவேற்ற காவல்துறை அதிகாரிகள். காவல் வாகனத்தில் ஏறி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார் விஜய். நம்மை அடிமைப்படுத்துவதாக கருதினால் மக்கள் ஒன்று சேரும்போது சாதி மதம் உடைந்து கிடப்பது உண்மையான சுதந்திரம். தமிழ்நாட்டை லஞ்சம் ஊழலில் இருந்து காப்பாற்றுவதும் ஒரு சுதந்திரம்தான் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. மத்திய அரசுடன் மக்கள் நலன் மற்றும் நிர்வாக ரீதியான ஒத்துழைப்புடன் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் விளக்கம். மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளிலும் தமிழ்நாட்டிற்கு எதிரான கொள்கை முடிவுகளிலும் தாவேக அரசு எப்போதும் எதிர்க்கும் என திட்டவட்டம். ஓட்டு போட்டதுடன் கடமை முடிந்துவிட்டது என கருதாமல் மக்கள் ஆதரவு எப்போதும் தேவை. உங்களின் ஆதரவுடன் அரசுக்கு எதிரான சக்திகளையும் சதிகளையும் முறியடிப்போம் என முதலமைச்சர் விஜய் அழைப்பு. முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களின் திருமண நிதி உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய நிதியை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர். சுதந்திர தின விழாவில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசளித்த முதலமைச்சர் விஜய். பரிசை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி. காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமிக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலையுடன் தகைசால் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மருத்துவர் மோகனுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கினார் முதலமைச்சர். சுதந்திர தின விழாவில் நௌசின் பானுவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு. சுதந்திர தின விழாவை முடித்துக் கொண்டு காரில் புறப்பட்ட முதலமைச்சர் விஜய்க்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. திடீரென காரில் இருந்து சாலையில் நடந்து மக்களை பார்த்து கையசைத்த முதலமைச்சர் விஜய். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்பு. நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பிரபலங்கள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக தேசிய கொடியேற்றினார் பிரதமர் மோடி. விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் தேசிய கொடிக்கு பூக்கள் தூவி மரியாதை. சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு அமைச்சர்கள் வரவேற்பு. முப்படை ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. டெல்லி செங்கோட்டை சுதந்திர தின விழாவில் வரலாற்றில் முதன்முறையாக இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகே சுதந்திர தின நிகழ்ச்சிகள் தொடக்கம். ஒவ்வொரு இந்தியருடைய உள்ளத்திலும் வந்தே மாதரம் ஒலிக்கிறது என பிரதமர் மோடி உரை. செங்கோட்டை முழுவதும் வந்தே மாதரம் பாடப்பட்டது ஒரு வரலாக மாறியிருப்பதாகவும் கொடியேற்றிய பின் பேச்சு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக 140 கோடி இந்தியர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு. உலகளவில் இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாறி வருகிறது எனவும்
சுதந்திர தின விழாவில் பேச்சு. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி உரை. செல்போன் உற்பத்தி, செமிகண்டக்டர் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக பெருமிதம். நாட்டில் மேலும் 5 அணுமின் நிலையங்கள் தொடங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. எரிசக்தி பாதுகாப்பே தற்போது நாட்டுக்கு தேவை எனவும் சுதந்திர தின விழாவில் மோடி பேச்சு. அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு AI துறையில் பயிற்சி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் பிரதமர். தலைநகர் டெல்லியில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று கொடியேற்றிய பிரதமர் மோடி தேசிய கொடியை மாற்றி குத்தியதாக இணையத்தில் பரவும் தகவல். சட்டை பையில் காவி, வெள்ளை, பச்சை என்பதற்கு பதிலாக அயர்லாந்து நாட்டின் கொடியான பச்சை, வெள்ளை, காவி என வைத்ததால் சர்ச்சை. எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேநீர் விருந்து அளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்வு கோலாகலம். மிடுக்கான வீர நடைபோட்ட ராணுவ வீரர்களின் சாகசத்தை கண் இமைக்காமல் கண்டு ரசித்த பொதுமக்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அடாரி வாகா எல்லையில் காலை ஏற்றப்பட்ட தேசிய கொடியை மாலையில் இறக்கி மரியாதை. மக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட வீரர்கள் கம்பீரமாக அணிவகுப்பு. அடாரி வாகா எல்லையில் கொடியிருக்கும் நிகழ்வின் போது ஒலித்த தாவேகா கட்சி பாடல். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்ற பாடல் ஒலிக்கப்பட்டதால் சர்ச்சை. டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட சோனியா எதிர்ப்பு தெரிவித்ததாக பாஜக குற்றச்சாட்டு. வந்தே மாதரம் பாடப்பட்ட போது சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சியின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது எனவும் காட்டம். முழுமையான வந்தே மாதரம் பாடலை பாடுவதை தடுக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என காங்கிரஸ் விளக்கம். நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு நாற்காலி கொண்டு வருமாறு சோனியா காந்தி கேட்டுக் கொண்டதாக தகவல். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் சுதந்திர தின விழா கோலாகலம். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஆட்சியர்கள். விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய அனைத்து தியாகிகளையும் இந்நன்னாளில் போற்றுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சுதந்திர தின வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தை மேலும் வலிமைப்படுத்தி சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்த தேசத்தை உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சட்டமன்றத்திற்குள் வைத்து அப்பாவை காணோம் என தேடினால் எப்படி, வீட்டுக்கு சென்று கேட்டால்தானே தெரியும் என சர்ச்சை பேச்சு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து. அப்பாவை சட்டமன்றத்திற்குள் தேடக்கூடாது என முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்கு கருத்துக்கு பதிலடி. பொதுமக்களின் கவனத்தை பெற முடியாமல் வெறும் பப்ளிசிட்டிக்காக முதலமைச்சர் பற்றி அவதூறு.
முதலமைச்சர் விஜய் பற்றிய நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கு அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். நயினார் நாகேந்திரன் பேச்சை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி அவர் பேசியிருப்பது துரதிருஷ்டவசமானது. இன்றைய இளைஞர்களுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய மூன்றாம் தர அரசியல் அல்ல என வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கண்டனர். முதலமைச்சர் விஜய் குறித்து அநாகரிகமாக பேசிய நயினார் நாகேந்திரன் மீது புகார். சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஆன்லைன் மூலம் டிஜிபியிடம் நயினார் நாகேந்திரன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார். எந்த உள்நோக்கத்துடனும் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. நான் மேடையில் பேசிய பேச்சை திரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய் மொழி மீதும் அக்கறை கொண்டவன் நான். அப்பா என குறிப்பிட்டு பேசியது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். மீனவர்கள் பிரச்சனையில் தாவேக அரசு எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கை என்ன என்பதை செயலில் காட்டுவோம். வரும் செவ்வாய்க்கிழமையன்று டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளதாக அமைச்சர் ஸ்ரீநாத் பேட்டி. சென்னை திருவொற்றியூரில் பள்ளிக்கூடம் அருகே +2 மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 மாணவர்கள் கைது. மேலும் 6 பேரிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கைதான இளஞ்சிறார்களை சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை. தமிழக சட்டமன்றத்திற்கு முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்ததாக தகவல். வாகனம் இல்லாததால் சிரமம் அடைந்து வருவதாக சமீபத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி தெரிவித்திருந்த நிலையில் பரிசீலனை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள பிரபல கோயில்களில் அரசு சார்பில் சமபந்தி விருந்து. ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் சமபந்தி விருந்தை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு பரிமாறினர். வாக்களித்த மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் விஜய் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு வெற்றி என பெயரை வைத்து வெற்றாக போய்விட்டதாக கருத்து. சட்டமன்ற நிகழ்வுகள் கூட சினிமா காட்சிகள் போல் மாறிவிட்டது. தமிழகத்தில் ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் ரீல்ஸ் மற்றும் ரீல் விட்டதுதான் தாவேக அரசின் சாதனை. சேலத்தில் 2 ஆம்புலன்ஸ் சேவைகளை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடையே பேட்டி. திமுக அதிமுக கூட்டணி என்பது அமைச்சர்களின் கனவு என திமுக எம்பி கனிமொழி கருத்து. இரு கட்சிகளும் எந்த காலத்திலும் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை எனவும் திட்டவட்டம். சுதந்திர தின விழாவிற்கு இசை வாத்தியம் வாசிக்க வந்த காவலர் நெஞ்சுவலியால் பாதிப்பு. விழா நடக்கும்போது திடீரென மயக்கமடைந்து சுயநினைவு இன்றி விழுந்த காவலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பரந்தூர் புதிய விமான நிலையம் பணி நிறுத்தப்பட்டதை வரவேற்று கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். ஏகனாபுரம் கிராம சாலையை தளபதி விஜய் சாலை என மாற்றம் செய்ய வேண்டியும் கிராம மக்கள் தீர்மானம். சென்னை திருவொற்றியூரில் மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தல். ஆடி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருநள்ளாறில் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான். புனித நீராடி எள் தீபம் ஏற்றி வைத்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் 2 விக்கெட்கள் இழப்பிற்கு 288 ரன்கள் குவித்தது இந்திய அணி.
தேவ்தத் படிக்கல் மற்றும் KL ராகுல் முறையே சதம் மற்றும் அரை சதம் அடித்து அசத்தல்.